ஒரு சின்ன கிராமம். அங்கே ஒரு பெரிய குளம். குளத்தங்கரையில் ஓர் ஏராயமான பச்சை தென்னை மரங்கள். ஆனால் ஒரு பிரச்சனை. மரங்கள் மிக உயரமாக இருந்ததால் கிராமத்தில் யாராலுமே அந்த தென்னங்காய்களை பறிக்க முடியவில்லை. ஐயோ, இந்த தென்னங்காய் எல்லாம் வீணாகி போகுதே. ஓங்கியும் பார்க்கிறோம், தாங்கியும் பார்க்கிறோம். முடியவே முடியல. என்னங்க பரபரப்பா இருக்கீங்க? இந்த சின்ன விவகாரமா? சொல்லுங்க, நான் ஒரே நாள்ல எல்லா தென்னையும் பறிச்சு கொடுத்துறேன். மறுநாள் காலை தெனாலிராமன் கிராம சதுக்கத்தில் மக்களை கூட்டி மிகவும் கவலை தெரிவிப்பது போல் பேசினார். ஐயா, தெரியாம இருக்கீங்க. நம்ம கிராமத்துக்கு குள்ளன் ஒருத்தன் வந்திருக்கிறான். அவன் ராஜாவிடம் போய் அந்த கிராமத்து தென்னையெல்லாம் பயனில்லாம கிடக்கு, தானம் கேளுங்கன்னு சொல்லப் போறான். ஆகையினால உடனடியா உங்க பெயரை சொல்லி சொல்லி ஒவ்வொரு தென்னையும் குத்தி எடுத்துருங்க. இதுதான் உங்களோடதுன்னு நிரூபிக்க ஒரே வழி. பயமடைந்த கிராம மக்கள் அனைவரும் தங்கள் பெயரை உரக்கச் சொல்லிக் கொண்டே மரங்கள் ஏறி ஒரே நாளில் எல்லா தென்னங்காய்களையும் பறித்து வீடு கொண்டு சென்றனர். குளக்கரை முழுவதும் காலியாகிவிட்டது. பிறகு தெனாலிராமன் நேராக ராஜாவிடம் சென்றார். மகாராஜா, தங்களின் தெய்வீக கட்டளைக்காக காத்திருக்கிறேன். கிராம மக்கள் அனைவரும் தங்கள் தங்கள் பெயரைச் சொல்லியே தென்னங்காய்களை பறித்து வீடு கொண்டு சென்று விட்டனர். தங்கள் தானத்திற்காகவே அனைவரும் தயாராக உள்ளனர். தெனாலி, உனக்கு எப்பவுமே சமாதானம் தேடி வரும். சரி, போகட்டும். மக்கள் அவர்களின் புத்தியை பயன்படுத்தியிருக்கிறார்கள். நான் எதற்காக தண்டிக்க வேண்டும்? இப்படித்தான் தெனாலிராமன் ஒரே கல்லில் 2 மாங்காயை வீழ்த்தினார். மக்களின் பிரச்சனையை தீர்த்தார். ராஜாவின் சாத்தியமான கோபத்தையும் தடுத்தார். அவரது புகழ் நாடு முழுவதும் பரவியது.